தன் வெற்றிக்கு எதிராக யாரோ செயல்பட்டு கொண்டிருந்ததாக நம்பியவன். நம்மள சில பேர் ஒரு விஷயத்த நினச்சி அதை முடிக்கணும்னு நினச்சி அந்த பாதையில் போயிட்டுருப்போம். நிறைய முயற்சிகளையும் எடுப்போம். ஆனால் நிறைய தடங்கல்கள் வரும். ஆனால் சில பேர் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. அந்த நெகட்டிவாக எடுத்துக்கிற பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது யாரோ நமக்கு கொடுத்த சாபம், ஏதோ ஒன்று என்னை செய்ய விடாமல் தடுக்குது, இந்த மாதிரியெல்லாம் தப்பாக நினச்சிக்கிறாங்க. இங்கேயும் அப்படிதான். 2 ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, டேய் எனக்கு நான் செய்கிற வேலைக்கு வந்து இடையூறாக ஏதோ சாபம் ஒன்று இருக்குது போல், அதனால தான் என்னால் இந்த வேலையை முடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தீய சக்தி என்னை ஆட்டி படைக்குது, என்னால் வெற்றி பெறவே முடியலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஒரு ஜோசியரை போய் பார்க்குறாரு. அந்த ஜோசியரும், ஆமாம் உங்களுக்கு ஒரு தீய சக்தி வந்து செயல்பட்டுட்டு இருக்கு உங்ககிட்ட, ஸோ அந்த ஜாதகத்தில் ஒரு குறை இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாரு. உடனே இவரும் பயந்து போயிட்டு வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, டே ஜோசியரும் இதே மாதிரி சொல்லிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்காரு. இத்தனைக்கும் இவர் நல்லா படித்தவர் தான். அந்த நபரோட ஃப்ரெண்டு வந்து ஜோசப் மார்பியை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நானும் காலேஜ் வரைக்கும் போய் படிச்சிருக்கேன், காலேஜில் எமர்சனோட எழுத்து படைப்புகளை எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் தளபதியை பெற்ற அவருடைய வரலாறை வந்து நான் படித்ததே கிடையாது. தன்னோட தளபதிக்கும் நான் நினைக்கிற சிந்தனைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனால் இந்த ரெண்டுக்குமே ஒரு மறைவான தொடர்பு இருக்குது. நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆள் மனசில் உள்ளே இருக்கும். நம்ம எதை பற்றி பிரார்த்தனை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கொடுக்கப்படுது. எமர்சனோட வரையறை வந்து ரொம்ப உண்மையானதுன்னு ஜோசப் மார்பி அவங்க ஃப்ரெண்டுக்கு விளக்கி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஃப்ரெண்டோட வளர்ப்பும் அவங்க வளரும்போது அவங்க பேரண்ட்ஸ் சொல்லித்தர விஷயங்களும், இந்த சமய நம்பிக்கைகளும், அவருடைய எண்ணங்களும், நெகட்டிவிட்டியும், தாழ்வு மனப்பான்மை, அவரோட வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா சூழ்நிலைகளும், அனுபவங்களும், நிகழ்வுகளையும் தான் தீர்மானிக்குது என்பது உண்மை. இந்த நிகழ்ச்சியை வந்து வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த சூழ்நிலைகளும் அனுபவங்களும் நிகழ்வுகளுக்குமான காரணம் அவருடைய சிந்தனையில் இருந்ததை தவிர வேறு எங்கிருந்தும் அவருக்கு இது நடக்கலை. சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்டது, வளர்ந்த விதம், அனுபவித்த அனுபவங்கள், சூழ்நிலைகள், இதை பொறுத்து தான் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளும் ஆள் மனசில் பதிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஏற்றாற்போலவே அவருடைய சிந்தனைகளும் நம்பிக்கைகளுக்கும் ஏற்றாற்போலவே ஆழ்மனமும் அவருக்கு விடை கொடுத்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு நினைக்க தோணுது அப்படிங்கிற உண்மையை வந்து விளக்கி சொன்னார். ஜோஷியர் நல்லதையும் சொல்லுவார், கெட்டதையும் சொல்லுவார். ஆனால் அந்த கெட்டதை வந்து நம்ம அதிகமாக நம்ம நினச்ச சிந்தனையில் நினச்ச ஆழ் மனசில் ஏற்றுக்கும் போது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு சின்ன சோதனையை கூட கொடுக்கலாம். ஆனால் அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு அந்தளவுக்கு பாதிக்காது. இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் இருந்து பழகு, நேர்மறை சிந்தனையாக இருந்து பழகு, உன்னோட பயமெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எதையாவது பற்றி தப்பாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குங்கிறது ஒரு இயற்கை விதி தான். அந்த ஃப்ரெண்டும் வந்து அவர் சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா நான் வந்து நல்ல பாசிட்டிவ் பர்சனாக வரணும், நான் நல்ல ஆழ்மன சக்தியை இயக்கி நல்ல ஒரு பர்சனாக வரணுங்கிறத வந்து அவர் நினச்சிக்கிட்டாரு. அந்த ஜோசியக்காரருக்கு நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம சிந்தனையை வந்து பாசிட்டிவாகவே மாற்றுவோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக சிந்தனையிலும் உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. உண்மையில் அனைத்து ஏமாற்றங்களும் பின்னடைவுகளும் இவர் தனக்குத்தானே உருவாக்கி கொண்டது தான். அவர் தன்னோட மனப்போக்கை மாற்றிக்கிட்டாரு. அவங்க தினமும் காலையிலையும் நைட்டும் பிரார்த்தனை செஞ்சாங்க. அது என்ன பிரார்த்தனைன்னு அவர் எழுதியும் வச்சுக்கிட்டாரு. எழுதியும் கொடுத்ததை வந்து எழுதி வச்சு பத்திரமா வச்சுக்கிட்டு காலையிலையும் நைட்லேயும் அதை நினச்சிக்கிட்டே அதை படித்தாங்க. வேறு எதை பற்றியும் அவரோட சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிரார்த்தனை என்ன அப்படின்னா, இன்று கடவுளின் நாள், நான் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் செழிப்பையும் மன அமைதியையும் தேர்ந்தெடுக்கிறேன். நாள் முழுவதும் தெய்வீகமான முறையில் நான் வழி நடத்தப்படுகிறேன்.
நான் மேற்கொள்ளும் எதுவொன்றும் செழிப்புறுகிறது. வெற்றி, மன அமைதி, செழிப்பு ஆகியவை குறித்த என் எண்ணங்களிலிருந்து என் கவனம் சிதறும் போதெல்லாம் நான் உடனடியாக கடவுளைப் பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் சிந்திப்பேன். அவர் என் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். நான் ஒரு ஆன்மீக ரீதியான காந்தம் போன்றவன். என் சேவைகளை விரும்புகின்ற வாடிக்கையாளர்களை நான் என்னிடம் கவர்ந்திழுக்கிறேன். நான் தினமும் சிறப்பான சேவைகளை வழங்குகிறேன். நான் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் நான் வெற்றிகரமாக திகழ்கிறேன். என் கடைக்குள்ளும் என் வாழ்க்கைக்குள்ளும் அடியெடுத்து வைக்கின்ற அனைவரையும் நான் மனதார ஆசிர்வதிக்கிறேன். அவர்களை செழிப்புற செய்கிறேன். இந்த எண்ணங்கள் அனைத்தும் இப்போது என் ஆழ்மனதிற்குள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. அபரிமிதம், பாதுகாப்பு, மன அமைதி ஆகியவற்றின் வடிவில் அவை என் வாழ்வில் மெய்ப்படுகின்றன. நான் மிகவும் அற்புதமாக உணர்கிறேன். அந்த நபர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட மனசை மாற்றிக்கிட்டு உண்மையை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டங்காட்டி அவரோட மொத்த வாழ்க்கையையும் பரிபூர்ணமாக மாற்றிக்கிட்டாரு. அவரோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு.